டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மதுரை திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக பேசிய புகாரில் ஹெச்ராஜா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் வழிபாடு தொடர்பாக இரு தரப்பினரிடையே பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் மதுரை மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதி மாலை மதுரை பழங்கானத்தம் பகுதியில் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட ஹெச்ராஜா மத மோதலை தூண்டும் விதமாக பேசியதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் அவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இரு பிரிவினரிடையே மோதலை தூண்டும் விதமாக பேசியதாக ஹெச்ராஜா மீது மதுரை சுப்பிரமணியபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னையில் இன்று காலை நிலவிய பனிமூட்டம் காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை ஓய்ந்த பின்னரும் தற்போது பகல் நேரத்தில் வெயில் நிலவுகிறது. ஆனால் இரவு நேரங்களில் வறண்ட பனியும் காலையில் பனிமூட்டமும் காணப்படுகிறது. இந்நிலையில் சென்னையில் இன்று காலை கடுமையான பனிமூட்டம் நிலவியது. இதன் காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. சென்னை விமான நிலையத்தில் ஓடுபாதையே தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் படர்ந்திருந்தது. எனவே மும்பையில் இருந்து சென்னை வந்த விமானங்கள் பெங்களூருக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. இதேபோல் சென்னையில் இருந்து கொழும்பு, டெல்லி, துபாய் செல்லும் விமானங்களும் தாமதமாக சென்றன. மதுரை திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக பேசிய புகாரில் ஹெச்ராஜா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் வழிபாடு தொடர்பாக இரு தரப்பினரிடையே பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் மதுரை மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதி மாலை மதுரை பழங்கானத்தம் பகுதியில் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட ஹெச்ராஜா மத மோதலை தூண்டும் விதமாக பேசியதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் அவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இரு பிரிவினரிடையே மோதலை தூண்டும் விதமாக பேசியதாக ஹெச்ராஜா மீது மதுரை சுப்பிரமணியபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னையில் இன்று காலை நிலவிய பனிமூட்டம் காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை ஓய்ந்த பின்னரும் தற்போது பகல் நேரத்தில் வெயில் நிலவுகிறது. ஆனால் இரவு நேரங்களில் வறண்ட பனியும் காலையில் பனிமூட்டமும் காணப்படுகிறது. இந்நிலையில் சென்னையில் இன்று காலை கடுமையான பனிமூட்டம் நிலவியது. இதன் காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. சென்னை விமான நிலையத்தில் ஓடுபாதையே தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் படர்ந்திருந்தது. எனவே மும்பையில் இருந்து சென்னை வந்த விமானங்கள் பெங்களூருக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. இதேபோல் சென்னையில் இருந்து கொழும்பு, டெல்லி, துபாய் செல்லும் விமானங்களும் தாமதமாக சென்றன. தன்னுடைய பாசிட்டிவ் எனர்ஜிக்கு கிரியா தியானம் தான் காரணம் என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். திரைப்பட ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கும் நடிகர் ரஜினிகாந்த் அவ்வப்போது ஆன்மீக பயணம் மேற்கொள்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். அப்படி மேற்கொள்ளும் ஆன்மீக பயணங்கள் குறித்த அனுபவங்களையும் அவர் பகிர்ந்து கொள்கிறார். இந்நிலையில் ராஞ்சியில் அமைந்துள்ள OSS ஆசிரமத்துக்கு சென்றுள்ள ரஜினிகாந்த் அது தொடர்பான தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். இது குறித்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. தியானம் தனக்கு ஒரு விதமான அமைதியை கொடுத்துள்ளதாகவும் ரஜினிகாந்த் குறிப்பிட்டுள்ளார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைத்துள்ளது. அதன்படி ரெப்போ எனப்படும் குறுகிய கால கடனுக்கான வட்டி வீதத்தை 6.50% இருந்து 6.25% குறைத்துள்ளது. இதன் மூலம் ரெப்போ வட்டி விகிதம் 0.25% குறைந்துள்ளது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு வாகனம், வீட்டு கடனுக்கான வட்டி குறைய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் விரைவில் சிறுதானியங்கள் வழங்கப்படும் என்று அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு வேளாண் பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தருமபுரி, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் சோதனை அடிப்படையில் தற்போது இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விரைவில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் கம்பு, திணை, சாமை உள்ளிட்ட சிறுதானியங்கள் வழங்கப்படும் என்று அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்யும் அரசு என்றும் மத்திய பாஜக அரசு போல் கார்ப்பரேட்டுகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யும் அரசு அல்ல என்றும் அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் விவசாயிகள் வஞ்சிக்கப்படுவதாக அண்ணாமலை தெரிவித்த கருத்துக்கு அவர் பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு வந்தவுடன் உடனடியாக 12,110 கோடி ரூபாய் விவசாய கடன்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு 10,635 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திமுக அரசியல் விவசாயிகளுக்கு செய்யப்பட்ட நன்மைகள் குறித்தும் அறிந்த பின்னர் அண்ணாமலை பேச வேண்டும் என்றும் அமைச்சர் பெரிய கருப்பன் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் ரயில்களில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என EPS கடுமையாக விமர்சித்துள்ளார். ரயிலில் சென்று கொண்டிருந்த பெண் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் குறித்து கண்டனம் தெரிவித்துள்ள EPS, பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதில் கொஞ்சம் கூட கவனமின்றி இருப்பதன் விளைவுதான் இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என்று சாடியுள்ளார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.